இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கசப்பே இல்லாமல் கொத்தரங்காய் பொரியல் ஈஸியான மெத்தடில் எப்படி செயலாக்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொரியல் பண்ணுறதுக்காக 300 கிராம் அளவுக்கு கொத்தவரங்காய் வாங்கி வச்சுருக்கிறேங்க. நல்ல பிஞ்சு காயாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த காயிலேருந்து பீன்ஸுக்கு நம்ம எடுப்போம் பார்த்திங்களா, மேல் 2 சைடும் காம்பு பகுதியை இந்த மாதிரி உரித்து அந்த நாரோட சைடில் சில டைம் முத்தி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நார் வரும். அந்த நாரோடு எடுத்திங்கன்னா தான் வாயில் சாப்பிட்றப்ப உங்களுக்கு மாட்டாது. முடிஞ்ச அளவுக்கு பிஞ்சாக வாங்கினீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற நார் பகுதி உங்களுக்கு வராது. இப்போ இதை நறுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக நறுக்கிக்கணும். ரொம்ப பொடுசாக நறுக்கிறத விட இந்த மாதிரி நறுக்கினா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வேகிறது உங்களுக்கு ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நறுக்கிக்கலாம். இப்போ நறுக்குன கொத்தவரங்காயை நம்ம வேக வைக்கணும். அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் நறுக்குன காயை எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. இப்போ இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே வேக வைக்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி, அதாவது காய்கறிகள் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க, அதிக தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வேக வச்சுட்டு சேர்க்குறப்ப காயும் நல்லா வெந்துடும், அந்த கசப்பு அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. இப்போ இதிலே அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டும் போட்டு கலந்துக்கலாம். இது வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது பிஞ்சு காயாக இருந்துச்சுன்னா 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துடும். இது வேகட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே தேங்காய் துருவல் ஒன்று நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதை அரைச்சிக்கலாம். சின்ன மிக்சி ஜாரில் சின்ன மூடி தேங்காவாக 1 மூடி தேங்காவை துருவி சேர்த்துருக்குறேன். துருவின தேங்காயோட அளவு 3/4 கப் அளவுக்கு இருக்கும். இதிலே காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைக்கணுங்க, பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. நீங்கள் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக வரமிளகாய் கூட போட்டு அரைச்சிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 நிமிஷமாக வேக வச்சுருந்தேன் மீடியம் ஃப்ளேம்லேயே. காய் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அவிக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆவியில் கூட அதை அவிச்சு எடுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி இருக்கணும், அப்போ தான் நம்ம வேக வைக்கிறப்ப மசால் பரட்டி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்கிறப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் போட்டு செவக்க விடுங்க. இதுவும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா 10-15 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் போடுறப்ப ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் 1 நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே நறுக்கின கருவேப்பிலை இலைகளையும் போட்டு இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த மசால் வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வெந்துருச்சு, செவக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கொத்தரங்காய் வேக வச்ச தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1/4 கப்பு தண்ணி இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடலாம். அடுப்பு தீயை சிம்மில் வச்சு வேக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுருந்தேன். நல்லா வெந்திருக்குது. வெங்காயமும் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கணும். இப்போ இதில் ஏற்கனவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தேங்காய் மசாலா விழுது, அதையுமே இதில் சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரமாக தான் செஞ்சுருக்கேன், வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சு இதை வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும். உடனே ஆஃப் பண்ணோம்னா அந்த தேங்காய் சீக்கிரமாக வாசனை வர ஆரம்பிச்சிடும், நேரம் ஆச்சுன்னா. அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா பரட்டி வேக வச்சுருந்தேன். நல்லா வெந்து வந்துருச்சு. தேங்காயும் நல்லா வெந்திருக்கும். இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கொத்தரங்காய் பொரியல் நல்ல சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, சாம்பார் சாதம் வத்த குழம்புக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், சூப்பராக இருக்குங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதே மாதிரி அளவுகளோட இந்த கொத்தவரங்காய் பொரியலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.